ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முங்க. நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறோம்னா, விற்பனைக்கு வந்து 3 பதிவு பார்க்குறோங்க. 3மே ஜெர்சி கிடாரிங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம்னா, விற்பனைக்கு ஜெர்சி கிடாரிங்க. தலையத்து கிடாரி, 2 பல் கிடாரிங்க. 9 மாதம் சினைங்க. அதிகபட்சம் 1 வாரத்துக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க. நல்ல கிடாரி, நல்ல அம்சமான கிடாரி, நல்ல ஜாதி கிடாரிங்க. வம்சமான கிடாரி, நல்ல ஜாதி கூர்ல இருக்குது. தெளிவான கிடாரிங்க. கிடேரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லைங்க. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. 8 பல்லு 2 பல்லு உளுந்து முளைச்சிருச்சுங்க. 6 பல் பால் பல்லு இருக்குது. நல்ல மடிச்சட்டுங்க. கிடேரி நல்லா நீளம் உயரம் நல்ல பெருவட்டாக இருக்குது. நல்ல முகத்தில் நல்ல முகம் நல்ல நைஸ் தோல் உடசலாக இருக்குதுங்க. நல்லா கொம்பு ஆஸ் கொம்பு வெள்ளை கொம்பு உளுந்துருக்குதுங்க. எப்போயும் மேக்ஸிமம் வந்து வெள்ளை கொம்பு உளுந்தாவே கரை வித்திரம் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. வெள்ளை கொம்பு உளுந்துருக்குது. நல்லா டார்க்கு செவலையில் தெளிவான மாடுங்க. நல்லா பின் விலாசம் நல்ல விலாசம் புறவை ஏத்தமான கிடேரி. மடிச்சட்டு பார்த்தீங்கன்னா ஈத்து மாட்டு கூட அந்தளவுக்கு மடி இருக்காது. நல்ல பைச்சட்டுங்க. 4 காம்புகள் கட்டை காம்பு. நல்ல காம்பு வந்து நல்லா லென்த்தாக இருக்குது. 4 காம்பு அள்ளி வச்ச மாதிரி மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க. அடைச்ச பையா வரும். தெளிவான கிடேரிங்க. நல்லா நைஸ் இருக்குது. நல்ல குணம் நல்ல குணம் இருக்குங்க. தெளிவான கிடேரி. இந்த கிடேரியோட கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா தலையத்தில் குறைஞ்சபட்சம் 10 லிட்டருக்கு மேலே தான் கறக்கும். கீழே கறக்காதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா பைச்சட்டு இருக்குதுங்க. இந்த பைச்சட்டுக்கு வந்து முறையானபடி அரடு தீவனம் தாடி தீவனம் சப்பளை பண்ணிங்கன்னா 10 லிட்டருக்கு மேலே தான் கறக்கும். கீழே கறக்காதுங்க. தெளிவான கிடேரிங்க. இந்த கிடேரி தேர்வு செய்யல் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 53,000 சொல்லுதுங்க. ஜெர்சி கிடேரியோட விற்பனை விலை 53 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடேரிங்க. தலையத்து கிடேரி 2 பல் கிடேரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் கொம்புன்னு சொல்லுவாங்க. கொம்பு வந்து சைடில் இருக்கனால புல்லட் கொம்புன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இந்த புல்லட் கொம்புன்னு சொன்னாவே அந்த கொம்பு வந்து சைடில் விரிசலாக வந்ததுன்னா புல்லட் கொம்புன்னு சொல்லுவாங்க. அந்த கொம்பு அமைப்பு உளுந்தாவே கறவைத்திறன் நல்லா வருங்க. இது நல்ல வெள்ளை கொம்பு அமைப்பில் இருக்குது. இந்த வெள்ளை கொம்பு உளுந்துருக்குதுங்க. கிடேரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லை. 8 பற்களில் 2 பல்லு விழுந்துருச்சுங்க. 4 பல் பால் பல்லு இருக்குது. இது பைச்சட்டு நல்ல பைச்சட்டுங்க. தெளிவான கிடேரி. கிடேரியில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. நல்ல பைக்கட்டுங்க. 4 காம்புகள் ஓர்ஸாக இருக்குது. நல்லா காம்புனாலும் ஓர்ஸாக இருக்குதுங்க. நல்ல மடி மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க. நல்லா அடைச்ச பையா வரும். இது குறைஞ்சபட்சம் 5 நாள் 9 லிட்டருக்கு மேலே தான் கறக்கும். மூஞ்சி கீழே கறக்காதுங்க. அந்தளவுக்கு பைக்கட்டு இருக்குது. நல்ல நயம் இருக்குது. மாடு உடசல் இருக்குது. நல்லா டார்க் செலவில் தெளிவாக இருக்குதுங்க. இந்த மாட்டை தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 49,000 சொல்லுதுங்க. இந்த ஜெர்சி கிடேரியோட விற்பனை விலை 49 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம். பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 3வதா பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடேரிங்க. தலையத்து கிடாரி 2 பல் கிடாரிங்க. இது வந்து சந்தனப்பிள்ளை நிறத்தில் இருக்குதுங்க. இது டார்க்கு சொல்ல கிடையாது. சந்தனப்பிள்ளை நிறத்துலிங்க. இது நல்ல கொம்பு மின்கொம்பு அமைப்பில் இருக்குது. மாடு நல்ல ஜாதி கூறான மாடு. நல்ல வம்சமான மாடுங்க. கிடேரி நல்ல வம்சமான கிடேரி. கிடேரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லை. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. நல்ல புறவை ஏத்தமான கிடேரி. பின் விலாசம் நல்ல விலாசங்க. நல்ல பைச்சக்கட்டு மடிக்கட்டு இது நல்ல மடிக்கட்டுங்க. 4 காம்புகள் ஓர்ஸாக இருக்குது. நல்லா அடைச்ச மடிச்சட்டுங்க. மாடு நல்ல நைஸ் இருக்குது. உடசல் இருக்குது. கிடேரி நல்லா அடைச்ச பையா வருது. நல்லா நைஸ் இருக்குது. உடசல் இருக்குது. தெளிவான கிடேரிங்க. கிடேரியில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. இந்த கிடேரி வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 10 லிட்டருக்கு மேலே தான் கறக்கும். இது நல்லா காலையில் ஒரு 6 சாயந்தரம் ஒரு 5 லிட்டருக்கு 6 5 11 லிட்டருக்கு மேலே தான் வரும். அந்தளவுக்கு பைக்கெட் இருக்குது. மாடு நயம் இருக்குது. கிடேரி நயம் இருக்குது. தெளிவான கிடேரிங்க. இந்த கிடேரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 51,000 சொல்லுதுங்க. இந்த சந்தனப்பிள்ளை கிடேரியோட விற்பனை விலை 51 சொல்லுதுங்க. 3மே தரமான கிடேரிங்க. எந்த குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. 3மே தரமான கிடேரி. எது வேணாலும் தேர்வு செய்யலாங்க. நல்ல லட்சணமான கிடேரிங்க. இந்த கிடேரி பார்த்து நீங்கள் எந்த கிடேரி வேணாலும் தேர்வு செய்யலாம். பார்த்துட்டு அட்வான்ஸ் போட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு பூரா டாடா ஏசி மூலிமா டோர் டெலிவரி பண்ணலாங்க. டாடா ஏசிக்கு அப் அண்ட் டவுன் கிலோமீட்டருக்கு 14 ஜாயிண்ட் வாடகை போட்டனாலும் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம். கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவு கொடுங்க.